ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான 1/2 kg மட்டன் பிரியாணி குக்கரில் அடி பிடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்து கூடவே 3 பல்லாரி சேர்த்து அது பொன்னிறமாக வருத வர நல்லா கிளறி விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பழுத்த தக்காளி சேர்த்து கூடவே மல்லி, புதினா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 1/2 லெமன், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா வெந்து வருது. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது 1/2 kg ரைஸ்க்கு தேவையான 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக ஃபஸ்ட்டே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரவும் ஊற வச்ச 1/2 kg பாஸ்மதி ரைஸ் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்க இந்த ஸ்டேஜில் குக்கரை 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான அடி பிடிக்காத 1/2 kg மட்டன் பிரியாணி ரெடி.